Assalamu alaikum and hi everyone. Welcome to my channel Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட்டான ரெசிபி டோனட் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் dry yeast டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் இது கிடைக்கும். 1/2 கப் அளவு மிதமான சூட்ல இருக்க பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு நான் மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் உப்பு, ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட், 1 எக், நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு பிசையும் போது வந்து கையில் ஒட்டும், அதனால் லைட்டாக கையில் ஆயில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இழுத்தா இந்த அளவுக்கு லூஸாக வரணும், ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மேலால் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு வந்து இதை ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 1/2 ஹவர் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா ஈஸி ஆக்டிவேட் ஆகிருக்கனால நல்லா மாவு வந்து நல்லா உப்பி இருக்கும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிசையவே கூடாது. இதை நீங்கள் இந்த சப்பாத்தி பலகையை எடுத்து அதில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 பார்ட் பீஸை வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப தின்னாலாம் வந்து நம்ம பண்ண வேண்டாம், ஒரு அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஓகே. இதை நம்ம ஷேப் பண்ணி எடுக்க போகிறதுனால ரவுண்ட் ஷேப்பில் வரலைனாலும் நோ ப்ராப்ளம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன், அது ஷேப் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த சுற்றி இருக்கிறத எடுத்துருங்க. இப்போ உள்ளே ஒரு ஹோல் போடுறதுக்காக நான் பாட்டில் மூடியை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் ஒரு கிளாத் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. மறுபடியும் உப்பி வரும் அது. இப்போ வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பேனில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மிதமான சூட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ளே வந்து மாவு வந்து வெந்திருக்காது. அதனால் இது வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் சுகரை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த டோனட்டை வந்து டபுள் சைடாக வந்து டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவராக யூஸ் பண்ணலாம். கேட்பரி வந்து நான் இன்றைக்கி வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 சைடு மட்டும் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் அந்த சாக்லேட் சிரப்பில் வந்து டிப் பண்ணி ஜெம்ஸை வந்து நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயும் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுவையான ஹோம்மேட் டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.